இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அடுத்த 43 நாட்கள் எப்படி அமைய போகுது? கண்டிப்பா மேடம். பொதுவாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார் இல்லைங்களா. மிதுனத்துக்கு ரிஷபம் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 11க்கு அதிபன் மேடம். அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ மிதுனத்துக்கு என்ன ஆகும் முதல்ல அப்படின்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன். எனக்கு ஆப்போசிட்டாக நான் பாருங்கள், ஒரு சின்ன லெவலில் ஒரு கஃபெட்டேரியா வச்சுருக்கேன், ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தொழிலில் ஒருத்தர் என்னை தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணுறனோ அதெல்லாம் அவனும் பண்ணிவிடுவோம். எது செஞ்சாலும் மேடம் இது இப்படி செஞ்சிருந்தா இருந்திருக்குமோ, இப்படி செஞ்சிருந்தா இருந்திருக்குமோ அப்படின்ற யோஜனை இருக்கும். அந்த யோஜனாலே ஆன் அண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வரும். அந்த மாதிரி உடல் ரீதியான உபாதைகள்லாம் இருக்குது அப்படின்னா ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். ஒரு சூப்பரான டாபிக் இன்னைக்கு நமக்கு அவங்க கொடுக்க போறாங்க. அதுவும் ஒரு வித்தியாசமான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பயிற்சி காமன் தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த செவ்வாய் பயிற்சியில அடுத்த 43 நாட்கள் உங்க லைஃப்ல என்ன விதமான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அப்படின்னு ஒரு நல்ல 5 பாயிண்ட் சொல்ல போறாங்க. கவனமா வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க ராசிக்கு நடக்க இருக்கும் அற்புதமான மாற்றங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க மேடம் சந்திச்சிடலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா நிறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ரொம்ப வித்தியாசமான டாபிக் இது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அப்படி பர்சனலா ஃபீல் ஆகுது. செவ்வாய் பயிற்சி யூஸ்வலா நம்ம சொன்னாலும் அடுத்த 43 நாட்கள் மக்களுடைய லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி செவ்வாய் பயிற்சியை பத்தி மக்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. கண்டிப்பா மேடம். பொதுவா இந்த செவ்வாய் பயிற்சி பாருங்க, இப்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, ஜூன் மாதம் 21 ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபத்துல அமர்றாரு மேடம். இந்த ரிஷபத்துல அமர்றதுனால நிறைய ராசிக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது ஆப்வியஸ்லி செய்யதான் போறாரு. எப்பயுமே நம்ம பாத்தீங்கன்னா, நம்ம பதிவை தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு கிரகம் எந்த பாவத்துல உட்கார்ந்தாலும் அதனால +1 90% இருக்கும், -10% இருக்கும், இல்ல -90% +10% இருக்கும். நம்ம எந்த பயிற்சியை சொல்றோம் அப்படின்னாலும் அந்த பயிற்சி அந்த கிரகத்தை பத்தி மட்டும் பேசாம, அந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா இப்ப செவ்வாய் ரிஷபத்துல அமர்ந்திருக்கும் போது மற்ற பிளானட்டரி பொசிஷன்ஸும் எப்படி இருக்கும், எல்லா பிளானட்டரி பொசிஷன்ஸும் இல்லாம ஓரளவுக்கு பெரிய இம்பேக்டை கொடுக்கக்கூடிய பிளானட், அதனால வரக்கூடிய பலன்கள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணிட்டு சொல்லிட்டு வரும். அந்த விதத்துல இப்ப நம்ம செவ்வாயை பத்தி பேசலாம். நீங்களே சொல்லிட்டீங்க, 43 நாட்கள் பாத்தீங்கன்னா நம்ம லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றது ஏற்படதான் போகுது. இப்ப நம்ம இந்த மாதிரி சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேடம் லைஃப்ல ஒரு பெரிய மாற்றம், அப்ப நீ நல்ல வசதியாக போறப்பா அப்படின்னா உடனே நான் ஒரே பாட்டுல ஜாக்வார் வாங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் நைட்ல கோடீஸ்வரன். ஆமா, எல்லாருமே எங்களுக்கு ஜாக்பாட் அடிக்குமா. இப்ப ஜாதகம் பார்க்க வரும்போதே மேடம், என்னங்க மேடம் எங்களுக்கு நல்ல சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க, நாங்க பெருசா சூப்பரா இல்லையேமா, சரிம்மா ஒரு மாசமும் உங்க வாழ்க்கையில என்னமா நடந்துச்சு இதெல்லாம் சொல்லுங்கன்னு போது அவங்க ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க, ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சொல்றாங்க. என்னம்மா ரொம்ப நாளா ஆசைப்பட்டது ஏதாவது நடந்துச்சாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த சனி வக்ரகதிக்கு ஒரு கிளைண்ட் இப்ப பேசினாங்க, ரொம்ப நாளா ஆசைப்பட்டது இப்படி என்னமா நடந்துச்சு அப்படின்னு போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, ஆனா நிறைய நடக்கல, ஏதோ ஒண்ணு நடந்துச்சு இல்லம்மா, கொடுக்க போறோம் சனி இல்ல. நம்ம ஆக்சுவலா உன்னிப்பா கவனிக்கணும் நம்ம லைஃப்ல என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு. ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வரும், கண்டிப்பா வரும் மேடம். இந்த பிளானட்ஸ் நம்ம மனுஷால பாத்தீங்கன்னா நம்ம பொய் சொல்லுவோம், வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவோம், பிளானட்ஸ் பொய் சொல்றது இல்லை. அதே மாதிரி ஒரு நம்ம சனி வக்ரம் பேசும்போதும் ஒரு கமெண்ட் கொடுத்திருந்தாங்க, சனி வக்ரகதி அடைகிறாரு சனிக்கு தெரியுமா அப்படின்னு. இப்படிலாம் யோசிக்கிறாங்க, சனிக்கு தெரியுமா இந்த விஷயம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதை சொன்னேன், சனிக்கும் தெரியும் உனக்கும் தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க அப்படின்னு நான் திருப்பி தெரியப்படுத்துறதுக்கு தான் எங்களை மாதிரி அஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. இல்ல மேடம், இது பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம்.
நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கணிச்சு இதெல்லாம் சொல்கிறோம். அதுக்கும் மேலே பிளானட்டரி பொசிஷன்ஸ்லாம் வச்சு சொல்கிறோம். கிண்டல் அடிக்கிறதுக்கும் கேலி கூத்து அடிக்கிறதுக்கும் சனிக்கிட்ட கிண்டல் அடிக்கிறேன்னா நான் அதுக்கு திருப்பி கிளீனாக சொல்லியிருந்தேன். உனக்கு வந்து தெரியப்படுத்துவாருமா, கவலைப்படாதீங்க. இல்ல காத்து அடிக்குதுன்னா காத்து எங்க அடிக்குது எங்க இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து என்னென்ன மேடம், உள்ளதை உள்ளபடியே நம்ம சொல்றோம். அதுக்கு மேல நல்லது நடக்கும்னா இவ்வளவு நீ எதிர்பார்க்க கூடாது. இவ்வளவு நடந்தாலும் அது நல்லதுதான். எனக்காவே இருந்தாலும் சரி, உங்களுக்காவே இருந்தாலும் சரி. அப்ப கமெண்ட் போடும்போது கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நியாயம் தர்மத்தோட கமெண்ட் போடுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும், இல்லைங்களா? உண்மைதான் மேம். நிறைய மக்கள் வந்து நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் கொடுக்கறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான். 1000 பாசிட்டிவ் வருது அப்படின்னாலும் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல பெருசா இம்பாக்ட் இருக்காது. ஆனா ஒரு நெகட்டிவ் இந்த மாதிரி கேவலமா பண்றாங்க அப்படின் போது எங்களுக்கு அது ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நாங்க தேங்க்ஸ் தான் சொல்லணும். எப்படி அப்படின்னா, நாங்க இன்னும் பக்குவப்படுறோம், இன்னும் பதப்படுறோம், யோசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸும் போடுங்க. இப்ப செவ்வாய் பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அடுத்த 43 நாட்கள் எப்படி அமைய போகுது? கண்டிப்பா மேடம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து ரிஷபத்தில் அமர்ந்திருக்கார் இல்லைங்களா? மிதுனத்துக்கு ரிஷபம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னும் போது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சுப விரயம் அப்படின்றது சாலிடாக மிதுனத்துக்கு நடக்கும். அதுக்கும் மேலே மிதுன ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபன் புதன். புதனுக்கு செவ்வாய் நட்பா பகையா அப்படின்னா சம ஆற்றல் பொருந்திவர். எனக்கு நீங்கள் உங்களுக்கு நான் 2 பேரும் ஈக்குவல் வந்து டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த மாதிரி தான். இப்போ செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 11க்கு அதிபன் மேடம். அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அப்போ மிதுனத்துக்கு என்ன ஆகும் முதல்ல அப்படின்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் நான் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துகிறேன். எனக்கு ஆப்போசிட்டாக நான் வந்து பாருங்கள், ஒரு சின்ன லெவலில் ஒரு கஃபெட்டேரியா வச்சுருக்கேன், ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தொழிலில் ஒருத்தர் என்னை தேவையில்லாமல் இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்கான். நான் என்ன பண்ணுறனோ அதெல்லாம் அவனும் பண்ணிடுவோம். நான் வந்து ஒரு சின்ன ஒரு காஃபி ஷாப் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு டீ கடை வச்சுருக்கேன்னு கூட வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப ஏழ்மையான இருக்க மக்களை கூட கம்பேர் பண்ணிக்கலாம். நான் வடை போடுறேன்னா அவனும் வடை போட்டுருவான், நான் போண்டா போடுறேன்னா அவனும் போண்டா போடுவான், நான் வந்து பிரெட் பஜ்ஜி போட்டோன்னா அவனும் பிரெட் பஜ்ஜி போடுவான். அந்த மாதிரி ஒன்று ரொம்ப நாளாக என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். அவன் இப்போ காணாமல் போயிடுவான். அப்பா நிம்மதிராப்பா சாமி. அவன் இப்போ காணாமல் போயிடுவான். பெருசாக இது வந்து தொழில் ரீதியான போட்டியாக இருந்தாலும், எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பொம்பளைம்மா எப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன்னு என்னை பார்த்துட்டே இருக்கும். அதை பார்த்தாலே எனக்கு உடம்பு முடியாமல் போயிடும். அந்த திருஷ்டி ஓம்பல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ஜாஸ்தி. அது வெளியே இருந்தால் நான் வெளில கூட போக மாட்டேன். இப்படி சொல்கிற மிதுனம் பொதுவாக இந்த மாதிரிலாம் பார்த்து பயப்படவே மாட்டாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, அவங்க பயங்கர புத்திசாலிங்க. எந்த ஒரு பர்சனாக இருந்தாலும், தப்பான பர்சனாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து நல்ல உறவு முறை வைக்கக்கூடிய பர்சன்ஸ் தான். ஆனால் இவங்களை விட புத்திசாலிங்க இருக்க தானே செய்வாங்க. வல்லவருக்கு வல்லவர் வையகத்தில் உண்டு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சம் பர்சன்ஸ் இப்போ மிதுன ராசி லேடிஸ் இருக்காங்க. எதிர் வீடு, பக்கத்து வீடு, இல்லை 2 தெரு தள்ளி இருக்க 3வது வீடு, இதுங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சுங்க அப்படின்னா, இப்போ இந்த அம்மா விட்டு அப்படியே விலகக்கூடிய காலகட்டம். ஏன் விலகுச்சுங்க, எதுக்கு விலகுச்சுன்னே தெரியாது. அவங்க வந்து காணாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களால எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓயக்கூடிய காலகட்டம் மொதல் விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, மிதுனத்துக்கு மூலபலம் ஜாஸ்தி மேடம், உடல் பலம் கம்மி தான். மூலபலம் ரொம்ப ஜாஸ்தி. நான் எப்போ பாரு மூளையை போட்டு கசக்கி கசக்கி புழிஞ்சிட்டே இருக்கேன் அப்படின் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வரதான் செய்யும். ஓவர் திங்கிங் பர்சனாலிட்டிஸ். அப்போ அவங்களுக்கு எது செஞ்சாலும் மேடம் இது இப்படி செஞ்சிருந்தா ஆயிருக்குமோ, இப்படி செஞ்சிருந்தா ஆயிருக்குமோ அப்படின்ற யோஜனை இருக்கும். அந்த யோஜனாலே ஆன் அண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் வரும். அந்த மாதிரி உடல் ரீதியான உபாதைகள்லாம் இருக்குது அப்படின்னா கரெக்டான டாக்டர்ஸ் அமையக்கூடிய காலகட்டம். வைத்தியம் பலிதமாகும். ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குங்க. இப்போ ஒரு 60+ மிதுனம் 70+ மிதுனம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப நாளாக ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. பெருசாக நான் டாக்டரை போய் பார்த்துட்டே இருக்கேன். அதில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, சூப்பரான டாக்டர் தான் பார்க்குறேன். ஆனால் இந்த காலகட்டம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அதே மாதிரி இவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் அந்த தொழிலில் ஒரு மேன்மை, ஒரு முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஆப்வியஸ்லி மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா மேடம் எந்த தொழில் செஞ்சாலும் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. மிதுனமாக இருந்தாலும் கன்னியாக இருந்தாலும் சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புத்திசாலித்தனம் தான் அவங்களோட மூலதனம். அவங்களோட பேச்சு தான் அவங்களோட முதலீடு. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சு முதலீடு, கன்னியை பொறுத்த வரைக்கும் புத்திசாலித்தனம் தான் மூலதனம் அப்படின்லாம். ஸோ புதன் தான் ராசி அதிபன்றது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மாற்றிட்டே இருப்பேன். நான் ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னா எங்கள் தாத்தா எப்படி ஆரம்பித்து வச்சாங்க அதே தொழிலே நான் செய்ய மாட்டேன். அதே தொழில் செஞ்சாலும் அதில் புதுமைகளை எப்படி புகுத்தணும் அப்படின்ற மாதிரி புதுமை விரும்பிகள் இந்த மிதுனத்தை இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பாங்க. ரொம்ப அப்டேட்டடான பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் ஒரு நல்ல லாபத்தை சந்திக்கக்கூடிய காலகட்டம் மேடம். இது ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
12ஆம் பாவத்தில் செவ்வாய் ஏதோ ஒரு பூமி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், இல்லை அதுக்கு ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வெளிநாடு படிக்க அனுப்புறதுக்கு ஒரு காசு கட்டுறது, இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான முயற்சி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்கும் மேடம். ஒரு சுபவரையும், அந்த சுபவரையும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பூமி சார்ந்தது, விவசாயம் சார்ந்தது, குடும்பத்தினோட ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்காக ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுறது, ஒரு கார் வாங்கி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன், இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும் மேடம். ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம். அதாவது மைனஸ் என்ன அப்படின்னா ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் ஹெல்த்தில் ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்குது அப்படின்னா கூட அது வந்து உடனே வைத்தியம் அப்படின்றது பண்ணிக்கணும். அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வந்துடும். மருத்துவ செலவு இவ்வளோண்டாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இந்த 43 நாட்கள்ல. ஆமா, அண்ணன் தம்பிங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க சார்ந்து மருத்துவ செலவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப சிறப்பு மேம். மிதுன ராசிக்கு இது ஒரு முன்னெச்சரிக்கை பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய நல்ல விஷயங்கள் இந்த 43 நாட்கள்ல நடக்க போகுது. சிறு செலவும் மருத்துவ ரீதியில காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா ஒரு அற்புதமான பதிவு கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த பதிவை மற்ற ராசி நேயர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேம் கிட்ட நீங்க அஸ்ட்ராலஜி பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க சென்னையிலேயே உங்களுடைய ஜாதகத்தை ரொம்ப அழகா பார்த்துக்கலாம். இல்ல நான் வெளிநாட்டுல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னா ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.